சந்தேகமா இருக்கு சார், நீங்க தெளிவான ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல வாங்கிக்கோங்க, சரியா? சார் அப்பெல்லாம் இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். யோ, அந்த வண்டியை நிப்பாட்டு. என்ன சார், என்ன வேணும்? டேய் கீழே இறங்கடா வெண்ண. டேய் வா, வெளில வா, வண்டி விட்டு இறங்கு, கீழே இறங்கி வா. என்னடா மாப்ள, என்ன பண்றது இப்ப? வீடு பாத்துக்கலாம். சார், எதுக்கு சார் தேவையில்லாம வண்டியை நிப்பாட்டுறீங்க? மறந்தேன்னு வச்சுக்க, பல்லுக்குள்ளா குட்டி போயிடும். ஏண்டா எது மேலடா ஏறி நின்று வர, நீ தொலைச்சு போடுவேன் பாத்துக்க. சரி விடியா, நீ வந்த வேலையை போய் பாரு முதல்ல. அப்படிலாம் விடக்கூடாது சார், இவங்கள நம்ம இருக்கும்போதே மேல ஏறி நின்று ஆடிக்கிட்டு வரேன் பாருங்க. இந்த குரூப்புக்கே வந்தேன் லீடர்னு நினைக்கிறேன். பேரை பாத்தீங்களா, கைப்புள்ளையா முடிச்சு போட வேண்டிய தோலை. டே தம்பி, வண்டில என்ன இருக்கு? வா காமி, வா, பின்னாடி டோரை ஓபன் பண்ணு. ஐயா இங்கே பாருங்க, ஃபுல்லா அண்டா வச்சிருக்காங்கயா. எப்படியும் ஒரு 100-150 அண்டா வச்சிருப்பாங்க போலக்கியா. டே தம்பி, என்னடா இதெல்லாம்? எங்கடா கொண்டு போறீங்க அண்டாவை? எதுக்கு கொண்டு போவாங்க? மக்கள் குடுக்க தான் கொண்டு போவாங்க. சார் பாத்தீங்களா, நம்ம பறக்கும் பட டீம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இவங்க எவ்வளவு தைரியமா கொண்டு வராங்க பாருங்க சார். பெரிய பறக்கும் பட அவன் இங்க 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போக வேண்டிய பணத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஒவ்வொரு தொகுதி பிள்ளைங்க. இப்ப எலெக்ஷன் வந்துட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி நின்று பறந்து பிடிக்கிறான். சேட்டையை பாத்தீங்களா சார், இவங்க கொண்டு வந்ததே தப்பு, இதுல நம்மளை குத்தம் சொல்றாங்க பாருங்க. யாரா நீங்களா? சார் நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயம்லாம் என்னன்னே தெரியாது. நாங்க எங்க போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு கலக்குவோம். சிங்கம்ரா சிங்கம்ரா சிங்கம்ரா. முக்கிய செய்தி. தேர்தல் நடைபெறும் சமயத்தில் 3 வாலிபர்கள் அண்டாவை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக எடுத்து செல்லும் போது காவல்துறையினரிடம் கையும் களவுமாக சிக்கினர். இதில் முக்கிய குற்றவாளியான கைப்புள்ளை என்ற கைலி நாயகனும் சிக்கியுள்ளார். என் அன்பு பொதுமக்களே, பாசத்திற்குரிய உறவுகளே, மீண்டும் அண்ணனே இந்த தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிக்கிறேன். அதனால அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்துல அண்ணனுக்கு வெற்றி வாகை சூடி தரணும். சரியா உறவுகளே? என் அன்பு வேட்பாளரே, கடந்த 4.25 வருஷமா எந்த புதருக்குள்ள பதுங்கிக்கிட்டு இருந்திய? இப்பதான் வெளில வந்திருக்கிய, தலை தெரியுது. திரும்ப உங்களுக்கே ஓட்டு போட்டு உங்களை காட்டுக்குள்ளேயே அனுப்பி வைக்கிறேன் தலைவரே, சரியா? ஐயோ, இவன் நம்மள நக்கல் பண்றானோ? இல்ல தலைவரே, உண்மையைத்தான் சொல்றான். என் கூட இருந்துகிட்டு எனக்கே ஆப்போசிட்டா பேசுறியா? இருடா, போகும்போது மலையில பிடிச்சு தள்ளி விடுறேன். தலைவரே, எல்லா மலையும் தான் நம்ம சுருட்டிட்டோமே தலைவரே. தம்பி, என்ன உனக்கு பிரச்சனை? வணக்கம் மக்களே, மறுபடியும் இந்த முட்டாப்பேலிக்கே ஓட்டு போட்டு நாசமாக்க போறீங்களா இந்த தொகுதிய? சிந்திச்சு வாக்களிங்க மக்களே. உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உங்க வீட்டு செல்ல பிள்ளையா நினைச்சு உங்க ஆதரவு முழுக்க இணைக்கே தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் மக்களே. அதனால வருகிற 24ஆம் தேதி கண்ணை மூடிக்கிட்டு குத்துனாலும் அது நம்ம சின்னத்துக்கு தான் விழுகணும் மக்களே, சரியா? 24ஆம் தேதி கண்ணை மூடிக்கிட்டு குத்தணும் முட்டாப்பேல. கிடக்க மாட்டாங்க இவங்க, வேற குறுக்கு முறுக்கு கலந்துக்கிட்டு. டே ரீல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போங்கடா, பேசாம கிளம்புங்கடா முதல்ல. என்னையா முறைக்கிற? வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனையே அடிப்போம், தெரியும்ல? நல்லா அடிங்கடா, தூக்கி போட்டு மிதிங்கடா. யாரா வேணாண்ணா உங்களை? ஐயோ படுத்துறாங்களே. தம்பி அது இருக்கட்டும். தம்பி இங்க பாருங்க, அண்ணன் நேரடியா கேக்குறேன், இந்த வாட்டி அண்ணனுக்கு ஓட்டு போடுவியா மாட்டியா? யோ போட முடியாது, போயா. நீ என்னையா சொல்றது? நீ இப்ப பிறந்தவன், எனக்கு என் ஜனங்க போடுவாங்கயா ஓட்டு. என்ன மக்களே, இந்த வாட்டி சம்பவம் தரமா இருக்கும்ல? தலைவரே, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க, மறுபடியும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். இவங்க எல்லாம் திருத்த முடியாது மக்களே. எவ்வளவு சொன்னாலும் குண்டாங்குறைய குத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த 5 வருஷத்தை பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது. அதனால சிந்திச்சு வாக்கலீங்க மக்களே. உங்க ஓட்டு உங்க கையில தான் இருக்கு. இவ்வளவு தெளிவா பேசுறீனே, நீ யாருக்கு ஓட்டு போட போற? நானாப்பா, நான் வந்து பூத்தாமா நகர்ச்சி ஓட்டு போட போறேன். டேய் லூசு பயலுகளா, இடிஞ்ச பாலத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, நாளைக்கு நம்ம ஊருக்கு மினிஸ்டர் வராருனே, அதான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க மினிஸ்டர் வந்தாதான் நொட்டுவியலோ?
நாங்களாம் வந்தா அடிக்க மாட்டேன் அப்படிதானே? அண்ணே நான் என்னனே பண்றது, நாங்களே கூலிக்கு வேலை பார்க்கிறோம். ஆமா ஆமா, நீ என்ன பண்ணுவ பாவம், அந்த 200 ரூபாயை வச்சுதான் குடும்பத்தையே காப்பாத்தணும். என்னையா பரமசிவம், எல்லாம் அவசர அவசரமா வேலை பார்த்துருக்கீங்க போலக்கே. தலைவரே அப்படின்னா இல்ல தலைவரே, நீங்க வரவே தெரிஞ்சு எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணாத தலைவரே. கிழிச்ச அதான் மாண்பு மிகுன்றதுக்கு மட சாம்பிராணின்னு எழுதி வச்சிருக்கியே. தலைவரே அவங்க கரெக்டா தான் தலைவரே எழுதியிருக்காங்க. நீ இப்படியே பேசி பேசி தாண்டி பின்னாடியே நிக்கிற. பின்னாடியே நில்லு, முன்னாடி வந்துடாத, செருப்ப கல்வி எடுத்து போடுவேன். தலைவரே விடுங்க தலைவரே, வாங்க, மக்கள் எல்லாம் ஒரு வாண்டி வீட்டிங்ல இருக்காங்க, வாங்க போ. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் தலைவரே உங்க புண்ணியத்துல. தமிழ்நாட்டை காக்க வந்த மகராசனே, வருங்கால கவுன்சிலர் வாழ்க, வருங்கால கவுன்சிலர் வாழ்க. யோ என்னையா அது, என்னையா சொல்லி கொடுத்து வச்சிருக்கிய? தலைவரே இருங்க தலைவரே, மாத்தி சொல்லிட்டாங்க தலைவரே. டேய் என்ன சொல்ல சொன்னா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்களா. வருங்கால எம்எல்ஏ வாழ்க, வருங்கால எம்எல்ஏ வாழ்க. எப்படி தலைவரே நம்ம பசங்க சும்மா சார்பா இருப்பாங்க. டேய் அட பாவியலா, டேய் மினிஸ்டர் டானா. அப்போ நான் என்ன தலைவரே, வார்டு மெம்பரா?